ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாமே நல்லதே நடக்கட்டும். எல்லாருக்கும் நினச்சதெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கலாம். அந்த மாதிரியே இந்த 2026 இருக்கட்டும். பரிபிரத்துக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு. ஆக்சுவலாக ஃப்ரைடேவே ஆரம்பிச்சாச்சு ஸ்கூலு. நாங்கள் தான் வந்து அக்கா வீட்டில் இருந்ததுனால இன்றைக்கி அனுப்பணும் குழந்தைங்கள. நேற்று தான் சண்டே அன்றைக்கி தான் வந்தோம். அங்கேருந்து கிளம்பி அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. சரி, குழந்தைய அமிச்சாச்சு. குழந்தைங்க வரத்துக்குள்ளே 12 o'clock சமையல் முடிக்கணும். டைம் என்ன மெனுன்னு யோசிச்சோம். நேற்று நல்லா நான்வெஜ் சாப்பிட்டாச்சு. ஓகே, இன்னைக்கு சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். ஏதோ புளி கரைச்சிட்ருக்கேன். நான் ரசம் இல்லாமல் ஒரு பொழுது போகாது நம்மளுக்கு. எங்கள் வீட்டுக்கார ரசம் இருக்கணும் எது இருந்தாலும். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணலாம், இல்லை காலிஃப்ளவர் 65 பண்ணலாம். ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி ரசம் தாளிச்சிட்டு காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணிவிட்டு சாதம் வடிச்சிடலாம். நேற்று அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மீன் குழம்பும் கொஞ்சம் இருக்குது. இந்த கிண்ண அளவுக்கு ரசம் போதுங்க எங்கள் ஃபேமிலிக்கு. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு பரிபிரத்து 4 பேருக்கு. ஆக்சுவலாக 2 daysக்கு வரும் இது. எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தாலே சமையல் வேலை ஒரு சைடுனா, க்ளீனிங் வேலை அதை விட டென்ஷனாக இருக்குது. குழந்தைங்கள வச்சுட்டு பெட்ஷீட்டு தலைகாணி வர அதெல்லாம் வந்து எப்பயுமே மாற்றிடுவோம். ஷீரடி போயிட்டு வந்தோம், அதெல்லாம் ஏற கட்டி முடித்தோம். அதுக்கப்புறம் நியூ இயருக்கு அக்கா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அதில் ஒரு 3 பேக்கில் 2 ஏற கட்டினேன், ஒரு பேக் இன்னும் ஏற கட்டல. குழந்தைங்கள ஸ்கூல் கிளப்பி அமுச்சிட்டேன். சரி, பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து மிஷினில் போட்டு வச்சுருந்தேன். நைட்டு வந்தோடனே அதெல்லாம் ஒரு கேப்பில் துவைச்சாச்சு. பெட்ஷீட்டோட தலைகாணி வர 4 பேருக்கு 10-12 வரங்க. ஏன்னா பெட்டு முழுக்க இடிச்சுக்க போகிறாங்கன்னு தலைகாணியாக போட்டு வைக்கிறோம். ஓகே, பெட்ஷீட்லாம் துவைச்சி போட்டாச்சு, வெயிலில் காயிட்டோம். அந்த கேப்பில் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு விளக்கேற்றி பூஜையும் பண்ணியாச்சு. ஒரு சைடு முட்டை ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், மிளகுத்தூளெல்லாம் போட்டு. இன்னொரு சைடு முட்டை அவிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு டெய்லி அவிச்ச முட்டை கேட்பாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு அவிச்சிட்டேன். என்ன 2 முட்டை இருக்குன்னு பார்க்காதீங்க, ஒரு அவிச்ச முட்டை சூடாக சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும்னு சாப்பிட்டேன். காலிஃப்ளவர் பக்கோடா, காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு தேவைக்கேற்ற போட்டு அப்புறம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 hour விட்டுருங்க. அதுக்கப்புறம் சுட சுட எண்ணெயில், ஆமாங்க, ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். அதனால் ஒரு 3-4 minutes இருந்தால் போதும். நல்லா கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிள் மெனு தான் இன்றைக்கி லஞ்சுன்னு பார்க்குறோம். ஆனால் அதுவே அவ்வளோ டைம் எடுத்துச்சு. இருந்தாலும் 12:30க்கெலாம் முடிச்சாச்சு. குழந்தைங்களும் வந்துட்டு லஞ்சுக்கு உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட்டே.